ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு 7 ஏக்கருக்கான சைடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சார். ஓகே, இந்த 7 ஏக்கருக்கான சைட் பாருங்கள். இதான் சார் ரோடு. இந்த மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்து வர பஞ்சாயத்து ரோடு தாங்க. இந்த மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம சைட்டில் முட்டிடுங்க. இங்கே முட்டுதுங்களா, இதுலேருந்து நம்ம பவுண்டரி ஸ்டார்ட். இந்த வரப்பு தெரிஞ்சிங்களா, வரப்பு, இந்த செம்மரம் தேக்கு மரம்லாம் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம இடத்தோட வந்து கரெக்டாக வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு நம்ம இடத்துல முட்டிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ரோடு பாதை தெரிஞ்சிங்களா, அது வந்து சைட்டில் வந்து சார் ஓனாக போட்டிருக்காருங்க. அப்படியே பாருங்கள், நம்மளுக்கு இந்த 7 ஏக்கரில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2.5 ஏக்கர்கிட்ட ஃபுல்லாக செம்மரம் வருதுங்க. செம்மரம் வருது. அதே மாதிரி பவுண்டரி லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு தேக்கு மரம் நட்டு கொடுத்துருக்காரு. எல்லாமே பெரிய பெரிய மரமாக தான் இருக்குது. கொஞ்சம் பெருக்கலை, அவ்வளோதான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்லைன்றதுனால, கொஞ்சம் சேல்ஸ்ன்றதுனால பெருக்காமல் இருக்குது. ஸோ இப்போ வழி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். கொஞ்சம் முள்ளு இதுவாக இருந்தது, இப்போ வழி வந்து சார் கொஞ்சம் க்ளீன் பண்ணார். ஓகேங்களா, உள்ளே இருக்குது, வாங்க சர்வீஸ் கிணறு இருக்குது, உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். சைட்டுக்குள்ளே போகலாமுங்க. தேங்க்யூ. இந்த 7 ஏக்கருக்கு நமக்கு 2 கிணறு இருக்குது சார். 2 கிணறுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு. நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது சார் கிணறு எதுவும் நம்மளுக்கு சரிஞ்ச மாதிரிலாம் இல்லை. எல்லாமே கல் கட்டடம், நீட்டாக தான் இருக்குது. என்னென்னா சைட்லலாம் கொஞ்சம் செடியும் கிட்டமாக இருக்குது, அது மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி பாருங்கள், நல்லா மேலேயே இருக்குது, பவுஞ்சிலே இருக்குது. நீர்வளமான இடம் தான், ஒன்றும் குறை இல்லை. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் சார். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கிணறு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோலார் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க சார். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு பொழுது ஓட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இது எல்லாமே நம்ம சைட்டுங்க. 1 2 3 4 5 இதுக்கு 2 6 7 8 9 10 11 12 13 இது எல்லாமே நம்ம சைடு தான் சார். 7 ஏக்கரில் ஒரு 2.5 ஏக்கருக்கு நமக்கு ஃபுல்லாக செம்மரம் தோப்பு, தேக்கு தோப்பு இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஷெட்டு இருக்குது சார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஆடு மாடு கட்டுறதுக்கான ஷெட்டு. இது வந்து நம்மளுக்கு சோலார் சர்வீஸ் சார். சோலார் சர்வீஸுக்கு நம்மளுக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல நீர்வளமான கிணறு தான். தண்ணி நல்லா மேலேயே பவுஞ்சிலே இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பு, கரெல்லாம் கூட எதுவும் சரியாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 தென்னை மரம் நம்ம சைட்டில் வருது பாருங்கள். அப்புறம் நம்ம சைட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது சார். ஓகேங்களா, நல்ல வீடு இருக்குது, சிமெண்ட் ஷீட் போட்டு. வீட்டுக்கு தனியாக சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காரு சார். 2 ரூமா உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். வீட்டுக்கு தனியாக அவர் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காரு, கேமரா பொறுத்திருக்காரு. ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு 2 பாதைங்க. இந்த ஒரு மண் பாதை நேராக போயிட்டு பஞ்சாயத்து ரோட்டில் முட்டுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு பாதை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பக்கத்தில் ஒரு மண் பாதை போத்துறீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தார் ரோடு தருது பாருங்கள். அப்படியே தார் ரோட்லேருந்து நேராக ஒரு 150 அடியில் நம்மளுக்கு சைட்டுங்க. அது வந்து கொஞ்சம் லாங்காக வரும், தார் ரோட்லேருந்து மண் பாதை. இது வந்து கொஞ்சம் 150 அடியிலே நம்மளுக்கு சைடு. உங்களுக்கு அந்த ரோடு காமிக்கிறவாங்க. இதான் சார் அந்த ரோடு. ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜிலும் நம்மளுக்கு இடம் இருக்குது சார். நம்மளுக்கு 2 வழிங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜிலும் நம்மளுக்கு இடம் இருக்குது, மண் ரோட்லேயும் இடம் இருக்குது. ஓகேங்களா. இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்ம நிற்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இது அந்த மண் பாதை ஒரு 100 அடியில் போயிடும். இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட 500 அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார். காமிக்கிறவாங்க. இதை ஓட்டி வச்சுருக்கோம்னா இது ஒரு துண்டு சார். அப்படியே பாருங்கள், 1 2 3 அப்படியே நெடுக்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ். இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுவும் நம்ம இடத்துல வருதுங்க. இதுவும் நம்ம இடத்துல வருது, நம்மளுக்கு பட்டால வருதுங்க. ஓகேங்களா. அப்படியே இங்கேருந்து ஒரு 100 அடி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி பாதைங்க. சைட்டு வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனம் சார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தார் ரோடு காமிச்சு இல்லைங்களா, அந்த தார் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய் டச் ஆகுதுன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா திண்டிவனம் டு சென்னை பைபாஸில் போய் ஏறுது சார். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அல்லது 6 கிலோமீட்டரில் போயிட்டு நம்மளுக்கு திண்டிவனம் நேஷ்னல் பைபாஸில் டச் பண்ணோம் சார். ஓகேங்களா. கரெக்டாக எந்த இடம்னு சொல்லணும்னா ஒலக்கூர் சார். ஓகேங்களா. ஒலக்கூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு சார். நம்ம தார் ரோடு சென்னையிலேருந்து வரும்போது திண்டிவனத்துக்கு முன்னாடியே ரைட் எடுத்து வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இல்லை திண்டிவனத்துலேருந்து வர மாதிரியா இருந்தால் நம்ம ஒரு 6 அல்லது 7 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ஒரத்தி போகிற ரூட்டில் வரணும் சார். ஒரத்தி போகிற ரூட்டில் உள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு அந்த தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டருக்கு மண் பாதையில் வரணும். அது பஞ்சாயத்து ரோடு தான். பஞ்சாயத்து ரோடு நேராக வந்து டச் ஆகிடும்.
நம்மளுக்கு 2 வழி சார். இப்படி பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னா மண் பாதை இருக்குது. ஓகேங்களா? சைட்டு நீட்டாக இருக்குது. புஞ்ச நிலம் தான். அழகாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, சவுக்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் சார் இந்த சைட்டு. சைட்டோட என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்கிறாங்க சார். ஒரு செண்டோட விலை 25,000 ரூபா சொல்கிறார் ஓனரு. நம்ம டைரக்ட் ஓனர் தான், சிக்னேச்சர் பார்ட்டியாண்ட உட்கார வைக்கிறேன். நாம் எப்போவுமே பையருக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணி பேசுவோம், இடம் வாங்குறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி நல்ல ஒரு ப்ரைஸுக்கு ரவுண்ட் பண்ணி முடிச்சு கொடுக்குறோம் சார். ஓகேங்களா? இங்கே லோக்கல்லே தான் இருக்கார் ஓனரு. ஸோ நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நீங்கள் இடம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்கள் நேராக ஓனர் டு ஓனருக்கு ஃபோன்லேயே கூட பேசலாம். ஓகேங்களா? சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். பண்ணுறதா இருந்தால் இமீடியட்டாக பண்ணுங்கள். சூப்பர் இடம், ஒரு டவுன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், பாய்.